வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப காமனா நாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன வெளிப்படுத்துற மாரி எரிச்சல்ல சொல்லுவோம். "உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? உன்கிட்டலாம் மனுஷன் வேல பார்க்க முடியுமா? உன்கிட்டலாம் மனுஷன் இருக்க முடியுமா?" ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல நம்ம வந்து கேள்வியா கேட்கல. நம்ம என்ன இந்த இடத்துலலாம் மீன் பண்றோம் அப்டின்னா, "உன்கிட்டலாம் யாரும் பேசவே முடியாது. உன்கிட்டலாம் யாரும் வேலைய பார்க்க முடியாது. உன்கிட்டலாம் யாரும் இருக்கவே முடியாது." இந்த மாரி சொல்றது தான் அப்படி கொஸ்டின் மாதிரி நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன வெளிப்படுத்துறோம். அதுக்கு தான் நாம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட் பி வெர்ப் இந்த இடத்துல நம்ம எஸ்ன்னு காமனா போட்டிருக்கோம். பட் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப், அட்ஜெக்டிவ், டு பிளஸ் வெர்ப். அடுத்த விஷயம், பொதுவா நம்ம ஒரு ரூல் மாதிரியே சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸோட எண்டுல ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது அப்படின்னு. பட் அப்படி கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நெறைய சென்டென்சஸ்ல நம்ம ப்ரிப்போசிஷன் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வெர்ப் அப்படின்றது வெறுமனே வெர்ப் இல்ல. அது ஒரு ப்ரிப்போசிஷனல் வெர்பா, ஒரு வெர்ப் ஃப்ரேஸா இருக்க போகுது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ அது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? உன்கிட்டலாம் யாரும் பேசவே முடியாது. அந்த மாதிரி சொல்லப் போறோம். ஸோ இந்த மாரி பேசவே முடியாது அப்படின்னு நீங்க ஒரு எம்பசைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு நம்ம வந்து அட்ஜெக்டிவா இம்பாசிபிள் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல எப்படி நம்ம இத டோன சேஞ்ச் பண்றப்போ இந்த வார்த்தைய எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ உன்கிட்ட சப்ஜெக்ட் யூன்றதுனால அதுக்கு ஏத்த மாரி தான் பி வெர்ப் போட்டிருக்கோம் பாருங்க. அப்ப யூ ஆர் இம்பாசிபிள் டூ பேசுறது அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுன்னா டாக் டு சம்ஒன் அப்படின்றது தான் ஃப்ரேஸ். ஸோ டாக் வந்து எப்பவுமே ஒரு டூவோட சேர்ந்து தான் வரும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல டாக் டூன்னு மட்டும் முடிச்சிருக்கோம். அப்போ யூ ஆர் இம்பாசிபிள் டு டாக் டு. யூ ஆர் இம்பாசிபிள் டு டாக் டு. இப்ப நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இத வந்து நான் இட் இஸ்ன்னு ஒரு டம்மி சப்ஜெக்ட்ட வச்சு இந்த மாரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணா என்ன? இட் இஸ் இம்பாசிபிள் டு டாக் டு யூ அப்படி சொன்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது வந்து என்னன்னா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். உன்ன ரீச் பண்ணி, உன்னிட்ட பேசுறதுன்றது ரொம்ப முடியாத காரியமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அப்படிங்கிற அர்த்தத்த தான் இது குடுக்கும். ஸோ அவங்ககிட்டலாம் பேசவே முடியாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அத வெளிப்படுத்துற ஸ்ட்ரக்சர் இது இல்ல. மோரோவர் இது வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபார்மல். ஸோ ரொம்ப நியூட்ரல் டோன் அண்ட் ரொம்ப காமன் ஸ்டைல் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? யூ ஆர் இம்பாசிபிள் டூ டாக் டூ. ஸோ அதுதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்றது. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன்கிட்டலாம் மனுஷன் வேலை பார்ப்பானா? இப்ப யாராவது நம்ம பாஸ் நம்மள ஏதாவது சொல்லிட்டா, நம்ம அப்படியே திட்டுற மாரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவர்கிட்டலாம் யாரும் வேலையே பார்க்க முடியாது. அப்படி சொல்லுவோம். ஸோ வேலையே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாரி ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு தான் அகைன் நம்ம வந்து இம்பாசிபிள தான் யூஸ் பண்றோம். ஸோ சப்ஜெக்ட் ஹீன்றதுனால அதுக்கேத்த மாரி பி வெர்ப். ஸோ ஹி இஸ் இம்பாசிபிள் டூ ஒருத்தருடன் வேலை பார்ப்பது அப்படின்னா, வொர்க் வித் சம்ஒன் இல்லையா? ஸோ அதனால தான் வொர்க் வித்ன்னு போட்டிருக்கோம். ஹி இஸ் இம்பாசிபிள் டூ வொர்க் வித். ஹி இஸ் இம்பாசிபிள் டூ வொர்க் வித். ஸோ இந்த இடத்துலயும் பாருங்க ப்ரிப்போசிஷன்ல தான் முடியுது. பட் இது ரொம்ப நேச்சுரல் தான். கரெக்ட் தான். உன்கிட்ட எல்லாம் யாரும் வாழவே முடியாது. உன் கூட மனுஷன் வாழ்வானா? அப்படி நம்ம சொல்லணும். அப்ப யூ ஆர் இம்பாசிபிள் டூ ஸோ வாழ்வது அப்படின்னா லிவ் வித் சம்ஒன் இல்லையா? அப்ப யூ ஆர் இம்பாசிபிள் டூ லிவ் வித். யூ ஆர் இம்பாசிபிள் டூ லிவ் வித். இப்ப சிம்பிளா சொல்ற மாரி சில சென்டென்சஸ் எடுத்துப்போம். அவ கூட எல்லாம் யாராலயும் ஒத்து போகவே முடியாது. அப்படி நம்ம சொல்லணும். ஸோ ஒத்து போறது, ஒருத்தவங்களோட ஒத்து போறதுங்கிறதுக்கு நம்ம கெட் அலாங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இந்த இடத்துல சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கெட் அலாங் வித் சம்ஒன். சரி. அப்போ அவளுடன் ஒத்து போகவே முடியாது. ஷி இஸ் இம்பாசிபிள் டூ கெட் அலாங் வித். ஷி இஸ் இம்பாசிபிள் டூ கெட் அலாங் வித். ஸோ இந்த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட்டா வந்து யார பத்தி பேசுறோமோ அவங்கள தான் முன்னிறுத்தி நம்ம சொல்றோம். இப்ப அவளோட உன்னால ஒத்து போக முடியாது, என்னால ஒத்து போக முடியாது அப்படின்னு நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்டையும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு யூனிக்கா டிஃபரண்டான ஸ்ட்ரக்சரா இருக்கு பாருங்க. நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்கள வச்சே நம்ம சொல்றோம் இந்த சென்டென்ஸ. ஸோ இந்த இடத்துல முடியாதுன்றதுனால நம்ம வந்து யூ கேன் நாட் கெட் அலாங் வித் ஹர் அப்படிலாம் நம்ம சொல்லல பாருங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய நேச்சர். அத நம்ப சொல்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றப்ப கண்டிப்பா ப்ரிப்போசிஷன்ல தான் முடியணுமா? அப்படின்னா, அப்படி கண்டிப்பா வரணுன்ற அவசியம் இல்ல. இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்க வெர்ப பொறுத்தது தான் அது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு,
உன்னையெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம், ஆனால் அவங்க சந்தோஷப்படலை அப்படிங்கிறப்போ, நீ எல்லாம் எதுக்குமே சந்தோஷப்பட மாட்டேன், உன்னெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, யூ ஆர் இம்பாசிபிள் டு ப்ளீஸ், அவ்வளோதான். உன்னை ப்ளீஸ் பண்ணவே முடியாது, உன்னை சந்தோஷப்படுத்தவே முடியாது, அந்த மாதிரி சொல்கிறதுக்காக யூ ஆர் இம்பாசிபிள் டு ப்ளீஸ், அவ்வளோதான். ப்ளீஸ் வித், ப்ளீஸ் டு அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டக்கூடாது. உன்னையெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கவனிக்கலாம், புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ யூ ஆர் இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான். இங்கேயும் பார்த்துங்க, ப்ரிப்போசிஷனில் முடியல. யூ ஆர் இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ண வேண்டாம், உன்னெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டோனை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா இம்பாசிபிளுக்கு பதிலாக நம்ம ஹார்ட், டிஃபிகல்ட் இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம சொல்லிக்கலாம். அவளை நம்ப முடியாது. இப்போ பாருங்க, நம்மளுடைய டோன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவளையெல்லாம் நம்பவே முடியாது அந்த மாதிரி சொல்லலை, அவளை நம்ப முடியாது அப்படி மட்டும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ண போகிற அட்ஜெக்டிவ் வந்து ஹார்ட். அப்போ ஷீ இஸ் ஹார்ட் டு ட்ரஸ்ட், ஷீ இஸ் ஹார்ட் டு ட்ரஸ்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவகிட்ட எல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? அவகிட்ட எல்லாம் பேசவே முடியாது அந்த மாதிரி சொல்ற டோனுக்கும், இல்லை அவகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்றதுக்கும் உள்ள டோன் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றப்ப தான் நம்ம இம்பாசிபிள்னு யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் இம்பாசிபிள் டு டாக் டு அப்படி சொன்னோம். பட் இந்த இடத்துல இல்லை அவகிட்ட பேசுறதுலாம் கஷ்டம் அப்படி சொல்றதுக்கு தான் ஷீ இஸ் ஹார்ட் டு டாக் டு அப்படி சொல்லிடுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து என்ன எந்த அளவுக்கு எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் இங்கே போட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரெப்போசிஷன் வர்றதும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்பை பொறுத்தது. அவன் பேசுறது கேட்கவே அப்படி எரிச்சலாக இருக்கும், இல்லை அவன் பேசுறது கேட்கவே எரிச்சலாக இருக்குது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ எரிச்சலாக இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங், அனாயிங் ரெண்டில் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். அப்போ ஹீஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டூ. ஒருத்தவங்க பேசுகிறத கேட்குறது, அப்போ லிசன் பண்ணுறது, அது வந்து எப்போவுமே லிசன் டு சம் ஒன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் லிசன் டுன்னு போட்டிருக்கோம். ஹீஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு லிசன் டு, ஹீஸ் அனாயிங் டு லிசன் டு, எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லணும்னு இல்லை, பாசிட்டிவாகவும் சொல்லலாம். அவர்கிட்ட பேசுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லணும். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தான் நம்ம முன்னிறுத்தி சொல்கிறோம். அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒருத்தருடைய கேரக்டர் இல்லை ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து பேசுகிறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும், அப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் ஃபன் டு டாக் டு, பேசுகிறதுக்கு ஜாலியாக இருக்கும், அப்போ ஹீ இஸ் ஃபன் டு டாக் டு. அவங்க கூட வேலை செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்ல போகிறோம். ஸோ அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ கிரேட், நைஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஷீ இஸ் கிரேட் டு ஒர்க் வித், ஷீ இஸ் கிரேட் டு ஒர்க் வித், ஷீ இஸ் நைஸ் டு ஒர்க் வித், ஷீ இஸ் நைஸ் டு ஒர்க் வித், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ நாம் இன்னைக்கு பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.